ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இனிக்கும் கணிதம் அப்படின்ற ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் நம்ம வந்து குரூப் 4 குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ்க்கான மேக்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த பேட்ச் நீங்கள் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா குரூப் 4க்கும் குரூப் 2 2A ப்ரிலிம்ஸுக்கும் மேக்ஸுக்காக வேறு எந்த மெட்டீரியலுமே தேடி அலைய வேண்டியதில்லை. இதில் இருக்கிற சம்ஸ் மட்டும் பார்த்தீங்கனாலே போதும். கண்டிப்பாக 25க்கு 22 ஷுவராக அட்டன் பண்ணிட முடியும். மீதி இருக்க அந்த 3 கொஷின்ஸ் வந்து டிஎன்பிசி எப்பயுமே ஒரு டெஸ்ட் வைப்பாங்க, அதில் வந்து வரும். அதையுமே நம்ம எல்லா மாடலுமே கவர் பண்ணிவிடும். இந்த மாடலை வச்சு ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த 3த்தையுமே எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு தனியாக ஒரு மேக்ஸ் நோட்டு போட்டு எல்லா சம்ஸுமே நோட் பண்ணிவிட்டு வாங்க. கண்டிப்பாக மேக்ஸில் 25க்கு 25 எடுக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தனி வட்டி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் பார்ட் 3 வீடியோ வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைப் 3 சம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டைப் 1 டைப் 2 வந்து பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவில் வந்து போட்டாச்சு. பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. டைப் 3ல பார்த்தீங்கன்னா மடங்கு பேஸ்டு ப்ராப்ளம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு டைப்பில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எஸ்ஐ கண்டுபிடிக்க சொல்கிறது வந்து கேட்பாங்க. தனி வட்டி என்னன்னு கேட்பாங்க. ரெண்டாவது எஸ்ஐ கொடுத்துட்டு பிஎன்ஆர் இதில் ஏதாச்சும் ஒன்று வந்து கண்டுபிடிக்க சொல்கிற மாதிரி கேட்பாங்க. இப்போது மடங்கு பேஸ்டு கொஷினில் மடங்கு அப்படின்ற வார்த்தை வந்து வரும். அப்படி வந்துச்சுன்னா 2 மடங்கு ஆகுது, 3 மடங்கு ஆகுது, 4 மடங்கு ஆகுது அப்படின்னா அந்த மடங்கு அப்படின்ற வார்த்தை வந்துச்சு அப்படின்னு சொன்னாலே நம்ம டைப் 3 தான். ஸோ இந்த டைப் 3ல இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். NR = T-1 × 100. ஸோ N எப்பயுமே ஏஸில் இருக்கணும். Rன்றது தனி வட்டி விகிதம், அதாவது வட்டி விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. Tன்றது மடங்கு, அந்த மடங்குடைய வேல்யூ. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ கொஷினுக்குள்ளே போகலாம். ஒரு தொகையானது 10 வருடங்களில் இரட்டிப்பாகிறது எனில் வட்டி விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏதோ ஒரு தொகை 10 வருஷத்தில் இரட்டிப்பாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் மடங்கு. இரட்டிப்பாகிறது, 2 மடங்கு ஆகிறது, 3 மடங்கு ஆகிறது அப்படின்னு சொன்னால் இதுதான் டீயோட வேல்யூ. இரட்டிப்புனா என்ன? 2 அப்படின்றது தான் மீனிங். அப்போ டி வந்து 2. இப்போ கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க? N வந்து 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இரட்டிப்பாகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ T = 2 எனில் வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும். NR = T-1 × 100. ஸோ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். N எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10. R தான் நம்ம கேட்டிருக்காங்க. T என்ன கொடுத்துருக்காங்க? 2 -1 × 100. அப்போ 10R = 2ல் 1 போச்சுன்னா 1 தான் வரும். 1 × 100 100 வரப்போகுது. அப்போ R = 100/10. ஒரு 0 கேன்சல். அப்போ 10% தான் நமக்கு வந்து ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு ரெண்டாவது சம்மு. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 12% வட்டி விகிதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 2 மடங்காகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து 12% வட்டி விகிதத்தில் எத்தனை வருஷத்தில் அது வந்து 2 மடங்கு ஆகும் அப்படின்றத தான் கேட்டிருக்காங்க. இங்கே என்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க? R = 12% கொடுத்துருக்காங்க. எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்க? 2 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ T = 2. எத்தனை ஆண்டுகளில் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா NR = T-1 × 100 அப்படின்னு தெரியும். ஸோ என்ன தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் என்ன அப்படியே வச்சுப்போம். ஆரோடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 12. T என்ன கொடுத்துருக்காங்க? 2 -1 × 100. 2 - 1 1 தான். 1 × 100 100. அப்போ N × 12 என்ன தான் நம்ம கேட்டிருக்காங்க? 100/12. ஸோ 2 டேபிள் அடிச்சோன்னா 6 2s are 12, 50 2s are 100. ஸோ இதுக்கு மேலே இதை அடிக்க முடியுமானா திரும்ப 2ஆவது வாய்ப்பாடில் அடிச்சோன்னா 3 2 6 25 2 50. ஸோ அப்போ N = 25/3. இதை நம்ம டிவைட் பண்ணணும். 25 3 அப்படின்னா 8 3 24 மீதி 1. அப்போ என்ன ஆன்சர் நமக்கு? 8 1/3 இயர்ஸ். இந்த வருஷத்தில் தான் அந்த தொகையானது பார்த்தோன்னா 2 மடங்கு ஆகும். ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வந்துருச்சு? 8 1/3 இயர்ஸ். ஸோ இந்த மாதிரியே கொடுக்கலாம். இன்கேஸ் ஆப்ஷனில் மந்தில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இப்போ ஆப்ஷனில் வந்து மந்தில் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி போகணுன்னா, இந்த 1/3 இயர்ஸ் வந்து மந்த்தாக வந்து கன்வெர்ட் பண்ணியும் கொடுப்பாங்க. இப்போ ஆப்ஷனில் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா 8 இயர்ஸ் 4 months, 8 இயர்ஸ் 6 months இந்த மாதிரி மந்த்ஸில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த ஃப்ராக்ஷனை வந்து மந்த்துக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி போடணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மந்த்துக்கு நம்ம எப்பயுமே எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா × 12 வந்து போட போகிறோம். ஏன்னா 1 year = 12 months அப்படின்னு தெரியும். அப்போ ஆல்ரெடி 8 இயர்ஸ் அப்படின்றது 8 இயர்ஸ் ஓகே. இந்த 1/3 மட்டும் நம்ம என்ன பண்ணணும்? 12ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த மந்த்து கிடச்சிடும். 1 3 3 4 3 12. அப்போ 4 months. அப்போ டோட்டலாக என்ன கொடுத்துருக்காங்க? 8 இயர்ஸ் 4 months தான் நமக்கு வந்து ஆன்சர். ஸோ உங்களுக்கு டேரெக்டாக ஆப்ஷன் இதே இருந்துச்சுன்னா இதையே பிக் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு ஆன்சர் என்னது? 8 இயர்ஸ் 4 months. இதுதான் வந்து நமக்கு வந்து ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 சம் தான் வந்து பார்த்திங்கன்னா பேஸு. என்ன கேட்பாங்க அப்படின்னா R கொடுத்துட்டாங்க அப்படின்னா N கேட்பாங்க, N கொடுத்தா R கேட்பாங்க.
ஸோ இது 2 தவிர்த்து நமக்கு வேறு எதுவும் கேட்க போகிறதில்ல. அப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 ப்ராப்ளம் அந்த 2 ப்ராப்ளம் தான் பேஸ். அது 2ம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மீதி இருக்கிறது எல்லாமே சேம் மாடல் சம் தான். ஸோ இப்போது 3வது சம் பார்க்கலாம். எந்த வட்டி வீதத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையானது தனி வட்டியில் 15 ஆண்டுகளில் 4 மடங்காக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எந்த வட்டி வீதம் அப்படின்னா ஆர் தான் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையானது தனி வட்டியில் 15 ஆண்டுகளில் கொடுத்துருக்காங்க. அப்போ n = 15 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எத்தனை மடங்காக மாறுதான்? 4 மடங்காக மாறுதான். அப்போ t = என்னது? 4. நம்ம ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா என்ன? மடங்கு கொடுத்துட்டாலே nr = t - 1 × 100. கொடுத்ததெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுவோம். n வந்து 15, r தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். tன்றது 4 - 1 × 100. 4 - 1 3, 3 × 100 300. அப்போ 15 × r. r = 3 × 100. இந்த மல்டிப்ளிகேஷன் டிவைடில் வரப்போகுது. 1 3 3 5 3 15. 1 5 5 25. அப்போ r = 20% தான் நமக்கு வந்து ஆன்சர். ஸோ சேம் மாடல் தான். நெக்ஸ்ட்டு 4th சம். ஒரு குறிப்பிட்ட தொகை 5 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் 8 மடங்காக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சம். ஏன்னா இங்கே 2 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே 8 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 மடங்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே பாருங்கள் எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க. n = நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 5 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 வந்து 2 மடங்கு ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன ஃபார்முலா? nr = t - 1 × 100. இதுதான் நமக்கு வந்து ஃபார்முலா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? டீக்கு 2ம் சப்ஸ்டிட் பண்ணணும். இங்கே 8ன்னும் போது 8யும் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? n வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு அப்படின்னா 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. r நமக்கு என்னன்னு தெரியாது. t வந்து 2 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் 2 - 1 × 100. ஸோ அப்போ நமக்கு என்ன இங்கே டீயோட வேல்யூ 2 ஒரு டைம் சப்ஸ்டிட் பண்ணணும், 8 ஒரு டைம் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இதை போட்டிங்கன்னா 5r = 2 - 1 1 1 × 100 100. அப்போ r = என்ன வரப்போகுது? 1 5 5 25 100. அப்போ r வந்து 20% அப்படின்றது வந்து நமக்கு கிடச்சிருக்குது. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க நமக்கு? எத்தனை ஆண்டுகளில் 8 மடங்காகும்? அதாவது n தான் நமக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம r கண்டுபிடிக்க போகிறோம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் கான்செப்ட். அப்போது அதே ஃபார்முலா திரும்ப எழுதுங்க. nr = t - 1 × 100. இப்போ நமக்கு n வந்து தெரியாததாக வச்சுக்கணும். ஏன்னா எத்தனை ஆண்டுகளில் கேட்டிருக்காங்க. அப்போ n அப்படியே வச்சுக்கணும். r என்ன கண்டுபிடிக்கணும்? 20ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த r கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கொடுத்துருக்காங்க. 5 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது அப்படின்றது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த r வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான். அப்போது r = 20 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். t என்ன? 8 மடங்கு. அப்போ 8 - 1 × 100. அப்போ n × 20 = 8ல் 1 போச்சுன்னா 7, 7 × 100 700. அப்போ என்ன வரும்? 700 / 20. இதை அடிங்க. ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆகிடும். 1 2 35 2 70. அப்போ n = 35 இயர்ஸ். இதுதான் ஆன்சர். ஸோ இந்த சம் மட்டும் நல்லா பார்த்தீங்கன்னா 2 வந்து கொடுத்துருப்பாங்க. 2 மடங்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம முதல் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு என்ன தேவையோ அதை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். 2வது ஸ்டேட்மெண்ட்டை வச்சு எதை கேட்டிருக்காங்களோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதை மட்டும் கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கங்க. முதல் ஸ்டேட்மெண்ட் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா r வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அந்த r யூஸ் பண்ணி 2வது ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம வந்து n வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த சம்மும் பார்த்துங்க. அப்போ இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா முதல் 2 சம்மும் இந்த 4th சம்மும் இந்த 3 சம் மட்டும் பார்த்தீங்கனாலே டைப் 3 வந்து கம்ப்ளீட் ஆகிடும். வேறு எந்த மாடலுமே இதில் வந்து கிடையாது. அப்போ இந்த 3 சம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டைப் 3 வந்து ஓவர் ஆகிடும். ஸோ உங்களுக்காக ஒரு ஹோம்ஒர்க் வந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த ஹோம்ஒர்க்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோடைய ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா 20 ஆண்டுகளில் நாம் செலுத்தும் தொகை 2 மடங்கானால் வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துட்டாங்க, t கொடுத்துட்டாங்க. அப்போ r என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி nr = t - 1 × 100 ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.